அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டியோட அப்டேட் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீ சார்ட் அனலிசிஸில் வந்து நம்ம இன்னைக்கு காலையில் வந்து ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்னோட போஸ்ட் மாதிரி நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துடலாம். குட் மார்னிங் சில்வர் மெம்பர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேவையான ப்ரீ சார்ட் அனலிசிஸ் தான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்டு 5 மினிட்ஸில் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ 5 மினிட்ஸில் ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த லோ பிரேக் அவுட்டுங்கிறது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்மேஷனில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெண்டு எனக்கு புல்லிஸோ ஒரு ட்ரெண்டு பேரிஸாக இருந்தாலுமே இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறனால அந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ட்ரேட் போகலாம். அப்போ இதில் எங்கெல்லாம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தனால எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் இருக்கிற இந்த கன்சால்டேஷன் ஃபேஸஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஸ் ஓபி. அப்போ என்ன பண்ணலாம், இமீடியட்டாக இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கலாமே தவிர இதுக்காக டார்கெட் கண்டிப்பாக கீழே டிமாண்ட் வரைக்கும் போகுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கோட சினாரியோ இந்த டிமாண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இன்றைக்கே போகணும்ல. இந்த சினாரியோ வந்து இந்த டிமாண்டுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகமாக கொடுக்கும். ஆனால் இடம் எந்த விதமான டிமாண்டும் இல்லை. இது ஃபுல்லாகவே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி ஃபார்மேஷனில் தான் இது எல்லாமே இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஓகே, அப்போது இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஒன்று என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு எஸ்டிபிள்சிஎஃப் மெத்தடில் நடந்ததுனால மேபி மார்க்கெட் கேப் அப் அப்படின்னு நடக்கும்போது இந்த ப்ளேஸில் 3 மினிட்டில் ஒரு ஓபி இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி ஃபார்மேஷனில் வந்துச்சுன்னா இங்கேருந்தே மார்க்கெட் வென் டு ஃபால். ஓகேங்களா? ஓகே, ஸோ வந்து இதில் எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத சொல்லியாச்சு. ரெண்டு விதமாக ட்ரேட் இருக்குது. என்றைக்குமே லிக்விடிட்டி வராமல் எஸ்டிபிள்சிஎஃப் என்ட்ரி எடுத்திங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஓகே, ரெண்டாவது வந்து நம்மளோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் என்ட்ரி கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டுங்கிறது ப்ராபபிலிட்டி தான். இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஒருவேளை ஸ்டாப் லாஸ் வச்சு என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஏற்றுக்கணும். மார்க்கெட்டில் போய் ரிவெஞ்சிட்டு போயிடக்கூடாது. ஓகேங்களா? ட்ரெண்ட் இப்போதைக்கு 5 மினிட்ஸில் ஃபஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட் பண்ணிட்டு போய் திரும்ப லோயரில் வந்துச்சுன்னா இந்த பிளேஸோட ஓபி வி நீட் சம் கன்ஃபர்மேஷன். அப்படியே கீழே வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓபிக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஒருவேளை இதுக்கு மேலே கேப் அப் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இது போய் ஒரு சைடு வீஸ்க்குள்ளே மாட்டிக்கிடுங்க மார்க்கெட்டு. ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை கிலோக்கு பிட்வீனில் ப்ரீவியஸோட ஸ்விங் ஹை கிலோக்கு பிட்வீனில் எவ்ரி 25 பாயிண்ட் ரேஞ்சஸ்ங்க இருக்குது. அப்போ இதுக்குள்ள போனால் சைடு வீஸ்க்குள்ளே மாட்டிக்கிடும். ஓபி டேப் பண்ணால் பிரச்சனை இல்லை, நம்ம என்ட்ரி எடுத்துலாம். ஓபி டேப் பண்ணாமல் இதிலேயே சஸ்ட் பண்ணால் சைடு வீஸில் மாட்டிக்கிடும். அப்போ 1 மினிட் ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம் மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோஸ் நம்ம கொடுத்தாச்சு. தேங்க்யூ ஆல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாம் அந்த வீடியோ பார்த்து வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் ரேட் நடந்திருக்கு. ஒன்று இந்த பிளேஸில் ஒரு என்ட்ரி கொடுக்க போகுது, இல்லை இந்த எஸ்டிபிள்சிஎஃப்பில் இந்த பிளேஸில் நமக்கு என்ட்ரி கொடுக்க போகுது. பை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்டில் நமக்கு என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோங்கிறத சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் கேட்டிங்கன்னா, இந்த எஸ்டிபிள்சிஎஃப் என்ட்ரி எடுக்கும்போது கண்டிப்பாக ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி வேணும். அது இருந்தால் தான் என்ட்ரி அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு பார் ரிப்ளே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இப்படி தாங்க நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருந்தது. ஸோ இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இடையில வந்து ஒரு 22,675 ஸ்ட்ராங்கான இம்பேக்ட் ஜோன் இருந்தது. தென் லோ டு ஹை ஃபிப்பு போடும்போது இது நம்மளோட 0.5 0.6 ரேஷியோவில் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 3 மினிட்டில் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவி கேண்டில் ஆர்டர் பிளாக்கை மேக் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்தால் ட்ரேட் பண்ணோம், ட்ரேட் வந்து நம்ம பண்ண மாட்டோம். இதான் நம்மளோட கண்டிஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்புங்க. ஓகே, இந்த அப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரி கிடச்சிருச்சு. ஓகே, இதை விட்டு அடுத்த என்ட்ரி இங்கே ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் ஒருவேளை மார்க்கெட் வரலன்னா அடுத்த என்ட்ரிங்கிறது இந்த ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஸ் சப்ளை கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பிளேஸில் வரப்போகுது. இது ரெண்டு ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரியாக இருக்க போகுது. அப்போது மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் ஓப்பன், ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் ஓப்பன். தென் இன்றைக்கி நம்ம மார்னிங்கில் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி 25 பாயிண்ட் ரேஞ்சஸ்ஸு. அப்போ மூணுமே எதை நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இது லாஸ்ட்டாக வந்த ஒரு பேர் ஓபியை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் கால்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஓபியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட்டில் மேக் பண்ணிக்கலாம் இந்த கன்சல்டேஷன் ஃபேஸஸ் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? தென் இங்கே வந்தால் ஒரு பை கிடைக்க போகுது, இமிடியேட் ட்ரேடு. ஓகேங்களா? இது வரைக்கும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த பையிங் ப்ரெஷர் காரணமாக என்ன பண்ணலாம், இந்த ஒரு
50% டிஸ்கவுண்ட் தான் என்ன பண்ணலாம், மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். ஸோ இதில் 2 விதமான சான்சஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது எப்படியும் இந்த ஓபி டேப் பண்ணி கீழே விழ போகிறான், இல்லை இந்த ஓபி டேப் பண்ணி கீழே விழ போகிறான். அப்போ அதுக்கு போகிறதுக்கான ரிவர்சல் ட்ரேட் நம்ம என்ன பண்ணால் இப்படி பண்ண முடியும். ஆனால் இந்த பிளேஸில் என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது ரிஸ்க்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகங்க மார்க்கெட்டில் எப்போவுமே. அப்போ என்ன பண்ணியாச்சு, மார்க்கெட் இன்றைக்கி நல்லா நம்மளோட சொல் பேச்செல்லாம் கேட்க மாதிரி இருந்தாலும் இந்த ட்ரேடு எடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். பட் கொஞ்சம் ரிஸ்கி ஒன்று தான் இந்த பிளேஸில் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது. ஓகேங்களா? இது லைவ் மார்க்கெட் நிறைய பேர் பார்த்து என்ன மாதிரி சொன்னாங்க. பட் நான் இன்னும் ட்ரேடு தான். ஏன் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும், கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிது, ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டில் ஜஸ்ட் ஒரு நியூ ஹை கிடச்சிருக்கு. இட் இஸ் கால்டு சேஞ்ச் ஆஃப் எட்ரி. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த பிளேஸ் நிறைய பேர் என்ன பண்ணால் மார்க்கெட்டில் நோட் பண்ணவே இல்லைங்க. இந்த லாஸ்ட் ஒரு ஹைக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனதுனால மார்க்கெட்டில் நியூ ஹை கிடச்சிருக்கு. ஸோ நியூ ஹை கிடச்சதுனால இதிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை, இந்த ஹை இங்கே கன்ஃபார்ம் ஆகுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் பெருசாக சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்கிறது சேஞ்ச் ஆஃப் ஆகிட்டனால புல்லிஷ் கிடையாது, 1 மினிட்டில் ஜஸ்ட்டு பேரிஸ் கண்டினியூஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கடுத்து கீழே கூட வரல மார்க்கெட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அனதர் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவாயிருச்சு, 1 மினிட்டில் புல்லிஷ் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இதுக்கான ஓபி நிறைய என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த லோ பாயிண்ட் ஓபி மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் இந்த ஓபி மார்க் பண்ணேன். பட் இந்த பிளேஸில் மார்க்கெட்டில் என்ன ட்விஸ்ட் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓபியை டேப் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான பேட்டர்ன் போட்டான். ஸோ இந்த பேட்டர்னுங்கிறது எஸ்எம்எஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், ஷிஃப்டின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இதுக்கான ஓபிங்கிறது இது ஓபி ஸ்டாப்லஸ் இந்த ஹை வரைக்கும் வைப்போம். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன ஆச்சு, மார்க்கெட்டோட கண்டிஷனே வேறு லெவலில் மாறிடுச்சு. இவங்க நான் பை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் பாயிண்ட்டாகவே இருக்கும். இதுக்கு மேலே ட்ரை பண்ண முடியாது, மார்க்கெட்டில் டார்கெட் வைக்க முடியாது. அட் சேம் டைம் மார்க்கெட்டுங்கிறது விழுந்துச்சுன்னா திரும்பி இவ்வளோ தூரம் போகுமான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் 5 மினிட்ஸில் இருக்கக்கூடிய லாங் பாடி கேண்டில் ஃபாலோடு பை ஹை வீக்கு. கரெக்டுங்களா? அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸாக இருந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ செல்லும் பண்ண முடியாது, பையும் பண்ண முடியாது. பண்ணலாம், ரிஸ்க் எடுக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஸ்கால்பர் ட்ரேட் எங்கனாலும் இருக்கலாங்க, இஷ்டத்துக்கு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். பட் இது மாதிரி கண்டிஷன் நான் எப்பவுமே சொல்லக்கூடியது ஜஸ்ட் அவாய்ட் இட் அப்படிங்கிற வேர்டு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ விழுந்துருவோம், கண்டிப்பாக மார்க்கெட் விழுந்துருக்கும். எங்கே வரைக்கும் விழுந்துருக்கும் செக் பண்ணி பார்த்தீங்க கூட நம்மளோட 5 மினிட்ஸோட எலிபிலிட்டி எப்படி சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் தாராளமாக மார்க்கெட் வந்திருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி சொல்லிக்கலாம், மார்க்கெட் முடிச்சுட்டு இதெல்லாம் நடந்துன்னு சொல்லிக்கலாம். தவிர இதுக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வெரி வெரி லெஸ்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே இல்லைங்க தான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்றுமில்ல, ஏதாவது ரிசல்ட் ட்ரை பண்ணி நம்மளும் தான் பார்த்தோம். பட் இட்ஸ் நாட் ஹேப்பன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓபி டேப்டு. பட் லிக்விடிட்டி இருக்கா, இங்கே லிக்விடிட்டி இருந்திருக்கு. பட் இந்த பிளேஸஸ் சம் இம்பேலன்சஸ் இருக்குது, தெரியுதுங்களா? அப்போது இந்த பிளேஸஸ்க்கு எனக்கு என்ன வேணும், இது ஃபுல்லாக லிக்விடிட்டி ஆனால் மட்டும்தான் பெரிய ஃபால் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ இதுக்கப்புறம் பெரிய ஃபால் நடக்கணும்னா என்ன ஆகணும், இந்த பிளேஸில் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகணும். அந்த லிக்விடிட்டி தான் இந்த லிக்விடிட்டிங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த லிக்விடிட்டி வந்ததுனாலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக ஒரு டார்கெட் கிடச்சிது. ஏன்னா லிக்விடிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இம்பேலன்ஸ் கேட்டு நம்மளோட டார்கெட் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டும் கூட இன்றைக்கி இந்த லிக்விடிட்டி வந்ததுக்கப்புறம் இதுதான் நம்மளோட டார்கெட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட குரூப்பில் கூட ஒருத்தர் போட்டிருந்தார், டிசம்பர் மந்த் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவர் போட்டிருந்தது தாங்க. ஆக்சுவலாக அவங்க எய்மிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்டபிள்ஸ்லேருந்து ஃபுல் டார்கெட்டுங்க வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எய்மிங் இருந்தது. ஸோ நான் போட்டிருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் டார்கெட் அதான் அப்படிங்கிறது சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அதாவது ஃபுல் டார்கெட் அதான்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தார். அந்த ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சு ரெஃபரன்ஸ் பண்ணும்போது நான் சொன்னது ஃபுல் டார்கெட்டே அவ்வளோதாங்கிறது ஒரு 2:32 நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணலை, 2:32 எங்கே இந்த பிளேசஸ் தான். ஸோ இங்கேயே நம்ம வந்து சொல்லியாச்சு ஃபுல் டார்கெட்டே இவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்கிறத சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரேலி. பட் இந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் மேலே கீழே என்ன தான் மூமெண்டம் கொடுத்தாலும் என்ன பண்ணலைன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஆகிருக்காது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ரீமியம் ஏன் இன்றைக்கி கால் சைடு போனது புட் சைடு போகலைங்கிறதுக்கு ரீசனும் நம்மளோட அந்த மெத்தடிக்கூடிய மென்டார்ஷிப்பில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம்ல, அதில் தெளிவாகவே சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில். அதை பற்றியுமே டீட்டெயில்டான கிளாஸஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? சாரி. ஸோ இந்த செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது மெயின் ரீசன் அதுதாங்க. இன்றைக்கி வந்து கால் சைடு தான் மார்க்கெட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கூட எஸ்எம்சி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டாப் லாஸஸ்
லாஸஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பை சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லாட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் இன்னுமே ஒரு 3 சீட் தாங்க அவைலபிள். அது யாருனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை டெலிகிராமுக்கோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணியோ இல்லை டெலிகிராம் பண்ணியோ நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஆல்.